நஷ்டத்தில் இருந்து மீண்ட மகன், தொழில் வெற்றிக்கு அப்பா கற்றுக் கொடுத்த ரகசியம். இது ஒரு தன்னம்பிக்கை கதை. ஒரு ஊரில் கணேசன் என்ற முதியவர் இருந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சொந்தமாக சுயதொழில் செய்து வந்தான். ஆரம்பத்தில் அவன் செய்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டது. இப்படியே சில மாதங்கள் கடந்து சென்றன. திடீரென அவன் செய்த தொழிலில் மந்தமான போக்கு ஏற்பட்டது. அத்தொழிலில் பெரும் நஷ்டமடைந்தான். எனவே என்ன செய்வது என்று புரியாமல் மிகுந்த மனச்சோர்வுடன் காணப்பட்டான். தன் மகனின் சூழ்நிலையை கண்ட அப்பா மகனை அழைத்துக் கொண்டு வேகமாக சமையலறைக்குள் சென்றார். சமையலறையில் இருந்து 3 பாத்திரங்களை எடுத்தார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி ஒரு உருளைக்கிழங்கையும், 2வது பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி ஒரு முட்டையையும் போட்டு ஒவ்வொன்றாக அடுப்பில் வைத்து வேக வைத்தார். உருளைக்கிழங்கும் முட்டையும் நன்கு வெந்ததும் 2ஐயும் தனித்தனியே எடுத்துக்கொண்டார். பிறகு 3வது பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் டீ தூளை கலந்து அடுப்பில் வைத்தார். சூடான டீ தயாரானது. சூடான டீயுடன் சிறிது சர்க்கரை சேர்த்து ஒரு காபி கப்பில் ஊற்றி தன் மகனுக்கு கொடுத்தார். மகன் அப்பா கொடுத்த டீயை வாங்கி பருகினான். அப்போது அப்பா தன் மகனிடம் கேட்டார், மகனே, நீ இப்போது நன்றாக வெந்துள்ள உருளைக்கிழங்கு போன்றவனா, அல்லது முட்டையை போன்றவனா, அல்லது டீ தூளை போன்றவனா? சிந்தித்து பார்த்து பதில் சொல் என்றார். அதற்கு மகன், அப்பா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றார். அதற்கு அப்பா, உருளைக்கிழங்கு, முட்டை, டீத்தூள் ஆகிய 3 பொருட்களும் ஒரே எதிரியாகிய கொதிக்கும் தண்ணீரை தான் சந்தித்தன. அதில் முட்டையானது தனது கடினமான வெளித்தோலில் எந்த மாற்றத்தையும் காட்டாமல் இருந்தாலும் தனக்குள் இருந்த கருவை கடினமாக்கிவிட்டது. உருளைக்கிழங்கோ கொதிக்கும் தண்ணீரில் இலகி பலவீனப்பட்டு விட்டது. ஆனால் டீத்தூளோ வெந்நீரை மனமுள்ளதாக்கி சுவையானதாக மாற்றிவிட்டது. இந்த முட்டை, உருளைக்கிழங்கு மற்றும் டீத்தூளை போலத்தான் மனிதர்களில் ஒரு சிலர் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாம் முன்னேறுவதற்கு வந்த வாய்ப்பாக மனமுவந்து சந்தித்து சோதனைகளை டீத்தூள் போன்று சாதனைகளாக மாற்றுகின்றார்கள். அதைப்போல் ஒரு சிலர் தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளிக்காட்டாமல் முட்டை போல தோற்றமளித்தாலும் உள்ளே மனதளவில் விரக்தி அடைந்து விடுகிறார்கள். வேறு சிலர் உருளைக்கிழங்கு போல துன்பங்களில் தம்மை கரைத்து கொண்டு மனத்தோற்றம், வெளித்தோற்றம் ஆகிய 2லும் கோழையாகி விடுகின்றனர். இப்போது என் கேள்வி உனக்கு புரிகிறதா என்று மகனிடம் அப்பா கேட்டார். அதற்கு மகன், அப்பா, இனி நான் டீத்தூளை போன்றவன் என்று உற்சாகமாக பதில் கூறினான். இன்று முதல் நான் டீத்தூளை போல எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நான் முன்னேறுவதற்கு வந்த வாய்ப்பாக மனமுவந்து சந்தித்து சோதனைகளை டீத்தூள் போன்ற சாதனைகளாக மாற்றிக்கொண்டு வாழ்வேன் என்று உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கூறினான். மகன் கூறியது போலவே புத்துணர்ச்சியுடன் தொழிலில் லாபம் பெற என்ன செய்ய வேண்டும், என்ன யுக்திகளை கையாள வேண்டும் என்று சிந்தித்து அதை தொழிலில் புகுத்தி செயல்பட ஆரம்பித்தான். சில மாதங்களிலேயே அவன் செய்து வந்த சுயதொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. நன்றி. இக்கதையின் நீதி, சோதனைகளை சாதனைகளாக மாற்ற முயல வேண்டும்.
தோல்வியை கண்டு துவண்டுவிடக் கூடாது என்பதை உணர்த்தும் தன்னம்பிக்கை கதையாக இது அமைந்துள்ளது. நன்றி. This video sponsored by SBO School of Business Organization in Thiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.